فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் வாழ்க்கையை ரெண்டு பகுதியாக பிரித்திருக்கிறார். ஒன்று நபி அவர்களுடைய மக்கத்தின் 13 வருட வாழ்க்கை, இரண்டாவதாக மதீனாவின் 10 வருட வாழ்க்கை. இந்த 23 வருட வாழ்க்கை தான் அதில் நிகழ்ந்த ஏற்பட்ட சம்பவங்கள், படிப்பினைக்குரிய விஷயங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறார். இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மக்கத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தது போல அந்த 13 வருஷ வாழ்க்கை, மதீனத்தில் நபி அவர்கள் வாழ்ந்தது அதுவும் ஒரு வகையில் இலங்கையை போல ஆரம்ப காலம் இருந்தது. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக பெரும்பான்மை சமூகத்தோட எப்படி வாழ்வது என்பதை அல்லாஹு தஆலா நபியுடைய அந்த வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினையாக எடுத்து காண்பிக்கிறார். மக்கத்து வாழ்க்கை மிக சிரமமாக இருந்தது, மதீனத்து வாழ்க்கை மிக சுதந்திரமாக இருந்தது. அல்லாஹு தஆலா இது ரெண்டிலும் நமக்கு பெரும் படிப்பினை வைத்திருக்கிறார். இலங்கையில நாம் சுமார் 1000க்கு மேல் வருடங்களாக பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறோம், அனுபவித்து வருகிறோம். உலகளாவிய முஸ்லிம்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா பல கயிறுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்று என்னுடைய குத்பாவின் நோக்கம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய கயிறுகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அது நாம் மட்டுமல்ல எங்களுடைய சந்ததிகளும் இதை அனுபவிப்பது, அதற்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குத்பாவின் சாராம்சமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தின் பயணத்தை மக்காவில் 40 வயதில் ஆரம்பித்து 53 வருடத்தில் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 63 வயதில் தான் இந்த துனியா விட்டு பிரிந்து போகும் பொழுது ஒரு அழகான சமூகத்தை நபி அவர்கள் கட்டி எழுப்பிவிட்டு சென்றார்கள். நபி அவர்கள் கட்டி எழுப்பிவிட்டு சென்ற சமூகம் அது மக்கா மதீனா மாத்திரம் இருக்கவில்லை. உலகத்தில் இன்றைக்கு உலக பாப்புலேஷன்ல, உலகத்துடைய ஜனத்தொகையில இன்றைக்கு 4 ஒன்று அல்லது 5 ஒன்றாக முஸ்லிம்கள் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை இஸ்லாம் என்ற இந்த தீனுக்கு இருக்கக்கூடிய அழகு, இஸ்லாம் என்ற இந்த தீனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, இஸ்லாம் என்ற தீனுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உயர்வு, அதுதான் இன்று உலகத்தில் எவ்வளவு இஸ்லாம் அறிமுகமாவதற்கு காரணமே தவிர இஸ்லாமோபியா என்ற இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த வார்த்தை இஸ்லாமோபியா புதுசாக இருக்கலாம். ஆனா இஸ்லாமோபியாவில் என்ன நாடப்படுகிறதோ அது இஸ்லாத்துக்கு புதிதான, அது அன்று தொட்டு இன்று வரைக்கும் அதே நிலைமையில இல்ல அதைவிடவும் பன்மடங்கு வேகமாக இந்த உலகத்தில் செயல்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இதை முகம் கொடுத்து வெற்றினார்கள், சஹாபாக்கள் எப்படி வெற்றி இதை தோல்வியில் இருந்து வெற்றியின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள், அவர்கள் இதுக்கு எப்படி முகம் கொடுத்தார்கள் போன்றவைகளை நாங்க கருத்துக்கெடுத்து நானும் நீங்களும் அதை செயல்படுத்தாவிட்டால் இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, உலக வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தவறான செய்தியாக இது அமைந்துவிடும். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த இலங்கை முஸ்லிம் சமூகம் இன்றைய இந்த முன்னோக்கக்கூடிய இந்த நிலைமையில நாங்க எப்படி வாழ்ந்து இந்த இஸ்லாமிய தீன மக்களுக்கு அழகாக அறிமுகப்படுத்துவது, அதனுடைய அழகை எப்படி முன்னெடுத்து வைப்பது என்ற விஷயத்தில் நாம் மிக கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கும். அதுல முக்கியமாக இருக்கும், நாங்கள் எல்லாரும் ஒரு கட்டுப்பாடோடு கட்டுப்பட்ட சமூகமாக, ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் புரிந்து நடக்கக்கூடியவர்களாக, நாம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் ஆகாத வரைக்கும் இதை அடைய முடியாது. ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொள்ளக்கூடியவராக, ஒருவர் மற்றவரை விமர்சிக்கக்கூடியவராக இந்த நிலைமை நீடிக்கும் என்றால் அது எங்களுடைய அழிவுக்கு தான் அது காரணமாக ஆம் தவிர நாம் ஒரு போதும் வெற்றி அடைய மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையில சஹாபாக்களை வழிநடத்தினார்கள். மதீனால நயவஞ்சகர்கள் இருந்தார்கள், முனாஃபிகீன்கள், ஹிப்போக்ரிட்ஸ். சூரத்துல் பக்கரால அல்லாஹு தஆலா ஹுதல் லில் முத்தகீன் ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் துன்சிருஹும் லா யுமினூன் என்ற இந்த கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் வஷாவா வ மினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் என்ற மூன்று வகையான மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். சூரத்துல் பக்கரா மூமின்கள், காஃபிர்கள், முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்கள் நபியோட சேர்ந்திருந்து நபிக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள். பல வகையான விஷயங்கள்ல அந்நியர்களுக்கு போய் முஸ்லிம்களை பற்றி தவறான செய்திகளை பரப்பியவர்கள். அல்லாஹ் தஆலா இதனாலதான் சூரத்துல் முஃமினூன் என்ற ஒரு சூறாவை ஏற்படுத்தினது போல சூரத் முனாஃபிகூன் என்ற ஒரு சூரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்று முஸ்லிம்கள் யாரையும் பார்த்து நீ ஒரு முனாஃபிக் என்று சொல்றதுக்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அதிகாரம் தர இல்லை. நாங்க ஒருவரை பார்த்து நீ ஒரு முனாஃபிக் என்று சொல்றதுக்குரிய ரைட்ஸ் எங்களுக்கு இல்லை மார்க்கத்தில். முனாஃபிக்கின்களுடைய தன்மைகள் ஒரு மனிதன் இருக்கலாம். வாக்களித்தா மாறு செய்யறது, பேசினா போய் பேசுவது, ஒரு மனிதன் சண்டை செய்தா துர் வார்த்தைகளால ஏசுவது, அவனுக்கு நம்பி கொடுத்தா அவன் அதுல துரோகம் செய்யறது. இது முனாஃபிகீன்களுடைய தன்மைகள், அலாமாத்துகள், அடையாளங்கள். ஆனால் ஒருவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட தான் அந்த லிஸ்ட கொடுத்துட்டு போனாங்க. இது பயங்கரமானவர்கள், இவங்க முனாஃபிகீன்கள். பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் நபி அவங்க பண்ணல. யாரையும் பார்த்து என்னதான் முனாஃபிக் என்று நபி அவர்கள் சொல்லல. முனாஃபிகீன்களுடைய ஆகப்பெரிய லீடர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல கூட அவருடைய ஜனாசாவை நபி அவங்க தொழுவிக்கிறதுக்கு முற்பட்டார்கள். அவர் கபர்ல அடைக்கணும்னு நபி அவங்க தந்த கமீச கலட்டி அந்த ஜனாசால போட்டாங்க. நான் சொல்றதை சரியாக கிரிச்சு கொள்ள ஒரு மேலான சோதனை. சிலர் தெரியாதனமாக கொள்கை ரீதியான வேட்பாடின் காரணமாக எங்களுக்கு மத்தியில தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பிற சமூகத்தில் வைத்து நாங்க அதை எடுத்து காண்பிக்க கொள்ள. ஏன்னா முதலாவது
எங்களால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னா, நாங்க எங்கட மார்க்கத்தை பிற சமூகத்துக்கு சரியாக சொல்ல தவறிவிட்டோம். பெரும்பான்மை சமூகத்தோட இங்க இருக்கக்கூடியவங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என்ன உறவு எங்களுக்கு இல்லைன்னு. குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள நாங்க இந்த ஒரு வித்தியாசத்தோட வாழ்ந்தாலும் எங்கட ஈமான் அவங்களோட குஃப்ருன்னு நாங்க கூட்டாக வியாபாரம் செய்யறோம். அவங்களோட பங்கன் எங்களோட பங்கன்ல கலந்து கொள்கிறோம். அவர்களை நம்பி பல ரகசியங்களை நாங்க பகிர்ந்து கொள்கிறோம். அரசியல் ரீதியாக உறவுகளை வச்சிருக்கிறோம். நாங்க குடும்ப உறவுகளை வச்சிருக்கிறோம். பல வகையான நண்பத்துவம் எங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் இருந்தும் நாங்க செய்யாத ஒன்றென்று சொல்வதாக இருந்தா, நான் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு நாளும் அல்லது நான் அவர்கள் எங்க வீட்டுல கூப்பிட்டு இதுதான் என்ற மார்க்கம் என்று சொல்லி கொடுத்தது கிடையாது. இது உலமாக்கள் தலையில மட்டும் வச்சு கொச்சுக்காரைக்க கூடாது. இது சமூகத்துடைய பொறுப்பு. அதுல கீ ஒப்பீனியன் லீடர்ஸ், சமூக தலைவர்கள், வியாபாரிகள், அரசியல் தலைவர்கள், முக்கியஸ்தர்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. எங்கட ஹிஜாபை பத்தி, எங்கட பாப்புலேஷனை பத்தி, எங்கட ஹலாலை பத்தி, எங்கட மதரசா பத்தி, எங்கட மஸ்ஜிதை பத்தி, இது ஒரு ஆலிமுடைய கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. இத அழகான முறையில் அவர்களுக்கு விளங்க வைக்கிறது. ஒரு காலத்துல இதை பற்றி உள்ள தெளிவுகள் எங்கட சிங்கள மொழியில இல்லாம இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு எல்லாமே இருக்குது. ஒரு நண்பனை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கு செய்யற ஆக முக்கியமான ஒரு நசீஹத். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாப் ஒரு மனிதன் இருக்கிறார் இந்த நாட்டில், அவர்கிட்ட நீங்க இண்டிவிஜுவலாக போங்க. உங்களுக்கு பேசியலாட்டி ஒரு நண்பர் ஆலிமை எடுத்துட்டு போங்க. இதுதானப்பா என்ன மதரசா, இதுதானப்பா என்ன மஸ்ஜித், இதுதானப்பா என்ன ஹலால், இதுதான் என்ற தொழுகை, இதுதான் என்ற ஜிக்ர், இதுதான் என்ற குர்ஆன், இதுதான் என்ற தீன், இதுதான் என்ற ஃபர்தா, இதுதான் என்ற ஹிஜாப், இதுதான் என்ற நிகாப், இதுதான் என்ற குர்பான், இதுதான் என்பது விளங்க வைங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் நாங்க போய் விளங்க வச்சோமோ, கடுமையான ஒரு சிலரை தவிர 99% எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் இதை எங்களுக்கு சொல்ல இல்ல என்ற மட்டும்தான் அந்த பெரும்பான்மை சமூகத்திலிருந்து செய்தி வருதே தவிர இது பிழைன்றது அவர்களுக்கு கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 6 புக்ஸ் நாங்க வெளியிட்டிருக்கிறோம். நான் நேற்று அதுல அந்த பிரிண்டிங் அமௌண்ட் எடுத்து பார்த்தேன். 2,13,000 புக்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறோம் சிங்களத்துல. ஜிஹாத பத்தி, ஜிஹாத் என்றா என்னன்னு இத இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எல்லாம் பன்சனைக்கும் எல்லா மக்களுக்கும். ஆனா யாருக்கெல்லாம் இந்த ஜிஹாத் என்ற புக் போச்சோ, இதுவரைக்கும் இந்த 7 வருஷத்துல ஒரு புள்ள அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு எழுதல. அவர் 2 லட்சம் புக் பிரிண்ட் பண்ணி அதை அவர்களுக்கு நாங்க கொடுத்து, அவர்கள் அதை படிச்சதுக்கு பிறகும் அதை மறுக்கிறாங்க இல்லைன்னு சொன்னா நாங்க அவர்களுக்கு கொடுக்கல. மாமிசம் இப்ப 21ஆம் தேதி புறப்பாப்போம். 31 இல்லாட்டி 1 பெருநாள் வரப்போகுது. குர்பானுடைய காலம் வரப்போகுது. அப்ப அதுக்கு ஒரு ஸ்லாட்டரிங் ஆக்ட் ஒன்று இந்த நாட்டில் இருக்குது. அது பொதுவான நாட்களும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் ஜூவும் மனிதனுடைய இந்த மீட் கன்சம்ஷன் அது நடந்து கொண்டுதான் இருக்குது. அது இந்த நாட்டில் ஒரு தடை ஒன்று இல்லை. ஆனா அதுக்கு லைசன்ஸ், பெர்மிட், வெஹிக்கிள் ஏத்துற விதம், இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இந்த கட்டுப்பாடை மீறக்குள்ள நாங்களே தவறு செஞ்சுட்டு 4 மாடுதான் ஏத்த வேண்டிய வாகனத்துல 8 ஏத்தி அங்க போலீஸ்ல நிறுத்தி நிப்பாட்டினோன்னு இது எங்கட குர்பானுக்கு துவேசம் என்ற செய்தியை நான் அனுப்புறது. நாங்க தவறு செய்யறது, குற்றத்தை அவர்களோட தலையில போடுறது. ஆப்போசிட்டும் இருக்குது. அதுவும் இல்லாம இல்ல, சிலர் வேணுமென்றே இந்த விஷயங்களை வந்து தூண்டுவதும் உண்டு. ஆனா நாங்க எங்கட சைட வெரி கிளியராக வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் முதலாவது தர விரும்பும் செய்தி என்னவென்றால், எங்களுக்கு மத்தியில மஷூரா நடக்கணும். மஷூராவோட தான் எங்கட காரியங்கள் நடைபெறணும். விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ளணும்.
யாரும் யாரையும் காட்டிக் கொடுத்து பேசக்கூடாது. மார்க்கத்துடைய ஒரு விஷயம் வரக்குள்ள தனக்கு தெரியாட்டி அதை சரியாக தெரிஞ்சு கொள்ளணும். அதை தெரியாதவர்கள் அதை யாரும் கேட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவழிச்சு அல்ஹம்துலில்லாஹ் மதரசா என்ன, மஸ்ஜித் என்ன, எங்கட பெரும்பாலும் இந்த நாட்டில் உள்ள பாப்புலேஷனை பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, ஏன் நீங்க ஆப்கானிஸ்தானையும் மால்டீவ்ஸையும் ஸ்ரீலங்காவோட ஒப்பிடுறீங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல, எங்கட பாப்புலேஷன் அப்படி. இதெல்லாம் நாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரி வெரி ஜெனரலாக வெரி சயின்டிபிக் லாஜிக்கலி அதை ப்ரூவ் பண்ணி எழுதியிருக்கிறோம். யாரு படிச்சாலும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால பெண்களுடைய ஆடை என்னன்றத நாங்க ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம். இது 2000-3000 வருஷத்திலிருந்து புத்திசம் என்ன சொல்லுது, ஜூயிஸ் என்ன சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க, இந்து என்ன சொல்றாங்க, எல்லா மதத்துல ஆடை என்பது பெண்களுக்கு எப்படி கௌரவமானது என்பதை நாங்கள் அதை நிரூபிச்சிருக்கிறோம். அதனால கண்ணியமானவர்களே, அந்த புத்தகங்களை எடுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்களும் படிங்க. தமிழ்ல இருக்குது, சிங்களத்தில் இருக்குது, இங்கிலீஷ்லயும் அது வரணும். இதுகளை ஷேர் பண்ணி எங்களை பத்தி இருக்கக்கூடிய டவுட்ஸ அதை கிளியர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில அது செய்யறது எனக்கு மிக ஒரு பொறுப்பாக இருக்கும். அதுக்கு ஆக முக்கியம் எங்களோட ஒற்றுமை, எங்களோட கூட்டமைப்பு, எங்களோட மஷூரா, ஒவ்வொருவரும் வழிபட்டு நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமீருக்கு வழிபட்டு நடங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த மஸ்ஜிதுக்கு வந்தா 2 வகையான வழிபாடு இருக்குது. ட்ரஸ்டிலையும் ஒரு சீஃப் இருக்கிறார், பள்ளிக்கும் ஒரு சீஃப் இருக்கிறார். அப்ப தொழுகன்று சொல்லக்குள்ள அந்த இமாம தான் பின்பற்றுவீங்க, ட்ரஸ்டியை பின்பற்ற மாட்டீங்க. நிர்வாகம் என்று சொல்லக்குள்ள ட்ரஸ்டியை பின்பற்றுவீங்க. அப்ப இலங்கையில் உள்ள 3000 மஸ்ஜிதுகள், அந்த 3000 மஸ்ஜிதுக்கு ஒரு சீஃப் ட்ரஸ்டி இருப்பார், ஒரு இமாம் இருப்பார். அங்கிருந்து இந்த பழக்கம் வரணும். வீட்டுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்குது, அந்த வீட்டுக்கு அந்த லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ணப்படணும். ஒவ்வொரு தரீக்காக்கும், ஒவ்வொரு ஜமாத்துக்கும், ஒரு அமைப்புக்கும் இந்த நாட்டில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அந்த லீடர்ஷிப்பை அந்தந்த அமைப்புகள் உள்ளவர்கள் அது வழிபட்டு நடக்கும். அடுத்தது எல்லா அமைப்புகளுக்கும் மத்தியில ஒரு யூனிட்டி ஒன்று நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. நான் பல நாடுகள் பிரயாணம் செய்தவன் என்ற அடிப்படையில ஒரு விஷயத்தை மிக சந்தோஷமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலக நாடுகள் ஒப்பிட்டு பார்க்கல அல்லாஹ் இந்த நாட்டில் பல வகையிலையும் எங்களோட ஒற்றுமையை, எங்களுக்கு இடையில பிரச்சனைகள் இருந்தாலும் பல வகையிலையும் நாங்கள் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இதை இன்னும் பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுல நாங்க இதை பாதுகாக்க முடியுமோ அதை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கி சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து இந்த நாட்டுக்கு தேவையான விஷயமாக உலமாக்களும் படித்தவர்களும் ஒருவருக்கொரு விமர்சிச்சு கொண்டிருக்காம ஃபத்வாக்கள் இருக்குதல்லவா, சில நேரத்தில் காலத்துக்கேற்ப சந்தர்ப்பத்துக்கேற்ப மாறும். ஷரியத்து மாற மாட்டாது, ஃபத்வா அந்த நேரத்துக்கு கொடுக்க வேண்டி வரும். உதாரணமாக சஃப்புகள்ல இப்படி ஒரு நாளும் 1000 வருஷத்துல எங்கேயும் நாங்களும் படிச்சில்ல, நீங்களும் படிச்சில்ல. ஆனா இப்படி ஒரு ஃபத்வா சிலர் சொன்னாங்க, தொழுகையே வராதீங்க பள்ளிக்கு. அது 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 ஒரு தவறான கருத்து. அப்படி இல்லை. அப்ப எங்களோட மார்க்கம் இப்படி நாங்க இந்த COVID-19 சில மெடிக்கல் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றத நாங்க ஒவ்வொருவரும் மதிச்சு நடக்கணும். அதுக்கு எங்களோட மார்க்கம் இடம் தருகிறது. மஸ்ஜிதுக்கே வர வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்யக்குள்ள தடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அவர் தாயிஃப்ல இருந்து மதீனாக்கு வந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாப்பா நீ மஸ்ஜிதுக்கு வராத, நீ அங்கே இருந்து போயிரு, நான் உன்னை பையத்தை இங்க இருந்தே கையால செஞ்சு கொண்டேன், நீ போயிருன்னு சொன்னாங்க. வழிகாட்டல் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். யாரு வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டு வாரீங்களோ மஸ்ஜிதுக்கு வராதீங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப துர்வாடை உள்ளவர் மஸ்ஜிதுக்கே வர வேண்டாம், மழை பெய்யக்குள்ள மஸ்ஜிதுக்கே வர வேண்டாம். எந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வராம உள்ளவர்களை வரவு கட்டைகளை போட்டு எரிக்க வேண்டும் என்று நாடுகிறேன் என்று சொன்னார்களோ அதே நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். அவ இப்படியான ஒரு அரசாங்க கட்டுப்பாடு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்குள்ள எங்களோட ஷரியத் இந்த காலத்துக்கேற்ப ஃபத்வாவை தரும். அதுதான் நான் சொல்றது. அல் ஃபதாவா தக்தலிஃபு பிஇக்திலாஃபில் அஸ்மான் வல் அஷ்காஸ். ஒரு சட்டம் எழுதியிருக்கிறாங்க, கால சூழலுக்கேற்ப எங்களோட ஃபத்வா அதுக்கு இடமளிக்கும். டெஸ்டிவ் பேபி இருக்குதான்னு கேட்டா டெஸ்டிவ் பேபி நபீட காலத்துல இல்ல, இன்றைக்கு இருக்குது. அதுக்கு கூட மார்க்கம் என்ன சொல்லுது கேட்டா, கணவன் மனைவியுடைய இந்திரியத்தால தான் அது உண்டாக்கப்படும் என்று இருந்தால் அதுக்கு அனுமதி இருக்குது, அது இல்லைன்னா அதுக்கு அனுமதி இல்லை என்றதுதான் அது காலத்துடைய ஃபத்வாவாக இருக்கும்.
அதனால உலமாக்கள் மாறிட்டாங்க, பத்வாக்கள் மாறிடுச்சு என்று தவறான விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். காலத்துடைய தேவையை கருதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை எல்லா காலத்துக்கும் தேவையான சில வழிகாட்டல்களை நபி அவர்கள் செய்துவிட்டு போனது போலதான் இன்றும் உலமாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த இலங்கை வாழ் முஸ்லிம்கள் 10% உள்ளவர்கள் இந்த நாட்டில் எங்கட இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையில பெரும்பான்மையுடைய அந்த உணர்வுகளை மதிச்சு, உதாரணமாக ஆகஸ்ட் 3 போயடே வரப்போகுது. அவ இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் அந்த நாள்ல குர்பான் ஒன்று கொடுக்காது. அறுப்பு எல்லாமே மதுபான கடைகளும் மூடப்பட்டிருக்குது. அவன் 31ஆம் தேதி பெருநாள் வந்தா 1-2 எங்கட குர்பான் எல்லாம் முடிஞ்சிடும். 1ஆம் தேதி வந்தா 3ஆம் தேதியும் குர்பான் கொடுக்கிற நாளாக இருக்கும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், ஃபத்வா வழிகாட்டல் ஒன்று செய்வோம். உங்களுக்கு 1-2 தயவு செய்து முடிச்சுக்கோங்க. 3வது நாள்ல இதை செய்ய போகாதீங்க, இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிச்சு நடங்க என்று சொல்லுவோம். இப்ப இது ஃபத்வாவாகவும் இருக்கும், இது வழிகாட்டலாகவும் இருக்கும், இந்த காலத்துடைய தேவையாகவும் இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அமலாகவும் இருக்கும். எப்படி செஞ்சார்கள்? மக்காவை கைப்பற்றினதுக்கு பிறகு காபத்துல்லாவை உடைக்கணும், உடைச்சு 2 கதவு வைக்கணும். நபி அவங்க சொல்லிட்டாங்க, அந்த வேலையை ஆயிஷா எனக்கு செய்ய மனம் விரும்புது, ஆனா செஞ்சா குழப்பம் வந்துடும். அவ சில விஷயத்தை பேசக்கூடாது குழப்பம் வர்றதாக இருந்தா, சில செயலை செய்யக்கூடாது குழப்பம் வர்றதாக இருந்தா. இது 2யும் சஹீஹ் புகாரியுடைய இல்முடைய சட்ட ஃபர்ஸ்ட் வால்யூம்ல கட்டாயமாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, எடுத்து பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டது இருக்குன்னா, சில பேச்சுகளை பேசக்கூடாது குழப்பம் வரும்டா, சில செயலை செய்யக்கூடாது குழப்பம் வரும் என்று சொன்னா அது விட்டு அது கூடும் செய்யறது. 13 குர்பான் கொடுக்கலுமே, அது எங்களோட சுண்ணத்தே இல்ல, உங்களோட சுண்ணத்து தான். உங்களுக்கு 1-2க்கு முடிச்சு கொள்ளும். 3வது இந்த நாட்டில் வாழ்றீங்க பெரும்பான்மை சமூகத்தோட, அவர்களுடைய உணர்வுகளை மதிச்சு நடக்கணும் என்ற இந்த விஷயத்தை கருத்துக்கு எடுக்க வேணும் மேலான சகோதரர்களே. அப்பதான் இந்த நாட்டில் நாங்க சுயட்சமாக நிம்மதியாக வாழ முடியும். அதுதான் நான் என்னுடைய இன்றைய ஃபத்வா ஒரு தலைப்பாக ஆக்கியிருக்கிறேன். பெரும்பான்மை சமூகங்களுடைய உணர்வுகளை மதிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில இந்த சென்டிமெண்ட்ஸ், சில ஃபீலிங்ஸ் இருக்கு சில மனிதர்கள், அதாவது நபி அவங்க எப்படி மதிச்சு நடந்திருக்கிறாங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் உண்ட சொர்க்கத்தை கண்டு உமர் அதுலுக்கு போகல. ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க போகல? இல்ல உண்ட ரோஷம், நீ ரோஷம் உள்ள மனிதன் இல்லையா, அழுதுட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலுல்லாஹ் உங்களோட நான் ரோஷப்படுவேனா? நீங்க போய் வர்றீங்க. இன்னொருவருடைய ரோஷத்தை மதிக்கிறது அந்த ஃபீலிங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கொஞ்சம் அப்படி தூக்கி இருந்தாங்க. அபூபக்கர் வந்தாங்க, உமர் வந்தாங்க, காலை அப்படி நீட்டி வச்சிருந்தாங்க. அவங்களோட அந்த 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 ஷர்வால் அவங்க அணிஞ்சிருந்த கீழாட கொஞ்சம் தூங்கி இருந்துச்சு. அபூபக்கர் உமர் அப்படிதான் இருந்தாங்க. உஸ்மான் வந்தோன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே போட்டு கொண்டாங்க. ஆயிஷா கேட்டாங்க, என்ன வாப்பா வந்தாங்க அப்படித்தான் இருந்தீங்க, உமர் வந்தாங்க அப்படித்தான், உங்களோட மருமகன் வந்தோன்னே இந்த ஸ்பெஷல் கவனிப்பு, அவன் ஃபீலிங்க மதிக்கிறேன். அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் கூட அவரை பார்த்து வெக்க, அவர்கிட்ட வெக்க உணர்வு ஒன்று இருக்குது. அது அவருக்கு நபி அப்படி பார்க்கலாது. அதனால நான் அவரை மதிச்சேன் என்று சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நான் ஏத்திகாஃப் இருக்கவா யார சொல்லான்னு கேட்டாங்க. தாராளமா இருமான்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மற்ற மனைவிமார்கள் 9 பேருக்கும் சொல்லிட்டாங்க ஏத்திகாஃப் இருக்க. மஸ்ஜிதுல் நபவிக்கு வந்து நபி அவங்க பாக்குறாங்க, 9 டென்ட் மஸ்ஜிதுக்கு டென்ட் போட்டிக்கிறாங்க எல்லாரும். அப்படி சின்ன 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 கூடாரங்கள் அடிச்சு, அப்ப 9 மனைவிமாரும் வந்து முதல் சஃப்ல இருந்தா யாரு தொழுறது? தொழுறதுக்கு இடம் இல்ல. 9 பேரும் ஏத்திகாஃபுக்கு இடம் கொடுத்தா மஸ்ஜிதுல எங்க இடம் இருக்கும்? இப்ப நபி அவங்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை. வானாண்டு சொன்னா நபி அவர்கள் எல்லாருக்கும் வானாண்டா எல்லாரும் ஹர்ட் ஆகுவாங்க. நபி அவங்க மட்டும் ஏத்திகாஃப் இருந்துட்டு ஆயிஷாக்கு வானாண்டா அவங்க ஹர்ட் ஆகுவாங்க. நபி அவங்க ஒரு சிம்பிள் டிசிஷன் ஒன்று எடுத்தாங்க. சொன்னாங்க, இந்த வருஷம் நான் ஏத்திகாஃப் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் கொடுத்தது அனுமதி ஆயிஷாக்கு மட்டும்தான். அவங்க போயிட்டு 8 பேருக்கும் சொல்லி 9 பேரும் டென்ட் அடிச்சுட்டாங்க. நான் இப்ப ஆயிஷாக்கு வானாண்டாலும் பிரச்சனை, 9க்கு வானாண்டாலும் பிரச்சனை.
அதனால நானே ஏத்துக்காஃபில்லை, அப்ப யாருமே ஏத்துக்காஃபில்லை போங்க. அப்ப மற்றவர்கள் ஃபீலிங்ஸ் மதிக்கிறது இருக்குதே எங்களோட மார்க்கத்தில் முக்கியமான ஒன்று. அதனால மேலான சகோதரர்களே, இந்த நாட்டில் எங்களை தலை குளிய வச்ச நாள் தான் 21/4/2019. எங்களை பற்றி பலதும் பேசியிருக்கலாம். ஆனா நாங்க சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்கள், நரகத்தை பயப்படக்கூடியவர்கள். ஆனா தீவிரவாதத்தை செஞ்சு சொர்க்கத்தை அடையக்கூடியவர் அல்ல, அவன் நரகத்துக்கு தான் போவான். ஆனா என்ன நடந்துருச்சுன்னா, இந்த பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்துல நாங்க இப்படி செஞ்சு எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஒரு தவறான மத்தைய சிந்தனைய நுழைக்கிறதுக்கு உலகத்துடைய இஸ்லாமோபியா அது இலங்கையில வெற்றி கண்டுவிட்டது. எங்க பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தில் அது போய் பூந்திருக்குது. அதை வெளியாக்குறது எங்கட ஒவ்வொருவருடைய கடமை. அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கோவிடுக்கு மஸ்ஜிதுகளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த மஸ்ஜித் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டில் எல்லா மஸ்ஜிதுகளும் முதலாவது 50 வந்துச்சு, 2வது 100 வந்திருக்குது, இப்ப லிமிட்டட் இல்லாம வந்திருக்குது. ஆனா அந்த டிஸ்டன்ஸையும் அந்த மாஸ்க் அணியணும் என்பதையும் அந்த முசல்லாவோட வரணும் என்பதையும் இவைகள் எல்லாம் கொஞ்சம் நாங்க மதிச்சு நடக்கணும். இப்ப கேள்விப்படுது, இந்த சென்ற வருடம் சென்ற நாட்கள்ல கோவிட் உடைய தாக்குதல் கொஞ்சம் பாதிப்பு கூடிக்கொண்டு போகிறது. அந்த எஃபெக்டட் எங்க வைத்தியம் செய்யற இடமே அதுல பாதிப்பு வந்திருக்கிறது. அப்ப இது எங்களுக்கு பல சலுகைகள் தரப்பட்டிருக்கக்குள்ள அந்த சலுகைகளை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்தால் அது பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால நாங்க இதை பேணிக் கொள்ளணும். திரும்ப நான் வேண்டிக் கொள்கிறேன், இந்த கட்டுப்பாடு நீங்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபத்வா தரப்பட்டிருக்குது. அது என்னது, இந்த மஸ்ஜிதுல ஒரு ஜும்மா தான் செய்யலும், 3 மாடிலையும் நாங்க இந்த பேச்சையுடைய வழிகாட்டல் படி செஞ்சிருக்கிறோம் என்று சொன்னா, இந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் நல்ல வளத்தை கொடுத்திருக்கிறான். மேமன் ஹால் அல்லது ஒரு பெரிய ஹால் ஒன்றை ஹயர் பண்ணி இதே ஜும்மா நடத்துற இடத்துல அங்கேயும் இதை செய்விக்கிறது, ஸ்கூல்கள்ல செய்விக்கிறது. ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல செய்யறதுக்கு ஃபத்வா அனுமதி தந்திருக்கிறது. இந்த காலத்தை வச்சு அது நாட்டில் பல இடத்திலையும் இது பேணப்படணும். எல்லாருக்கும் ஜும்மா வேணுமா, கொஞ்சம் பணத்தையும் செலவழிங்க அல்லாவுக்காக வேண்டி. இந்த இக்கட்டான நேரத்தில் இப்ப நீங்க 12 நான் மஹல்லால நிமால் ரோட் மஸ்ஜிதில் நான் கேட்டேன், என்னது எங்களுக்கு 400 பேர் தான் எடுக்கல. அப்ப 400 பேர் எடுத்த உடனே அங்க ஒரு கட்டுப்பாடு வருகிறது. அப்ப என்ன செய்யலாம், மியாமி இருக்குது, மற்ற ஹால்கள் இருக்கு, இந்த நேரம் ஃப்ரீயா தானே இருக்குது, அந்த ஹாலை ஹயர் பண்ணலாம் பணம் கொடுத்து. இப்படி ஸ்கூல்கள் இருக்குது பல இடங்கள்ல எங்களோட வசதியான அது பிஹெச்ஐ கொண்டு இந்த கோவிட்ல இருந்து நாங்க வெளியாக வரைக்கும், இந்த கட்டுப்பாடுல இருந்து வெளியாக வரைக்கும் இன்னும் 2வது மஸ்ஜிதுல அல்லது ஹால்ல வேற இடத்துல இதே நேரத்தில் செய்யறதுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கக்குள்ள அது இந்த காலம் வரைக்கும் இது நீடிக்குமோ அது வரைக்கும் இந்த அனுமதியும் நீடிக்கும். இதையும் கவனத்துக்கு எடுத்து நாட்டு மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தரப்பட்டிருக்குது. எதுக்காக, இந்த பிரச்சனையில நாங்க சிக்கிக்கொள்ளாம இருக்க. அப்ப ஆல்டர்னேட்டிவ் ஒன்று செஞ்சு வச்சீங்கன்னா இந்த வரக்கூடிய கிரௌட் அந்த இடத்துக்கு போகும். அப்ப நாங்க இந்த இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டோம். அத எல்லாரும் நாட்டு மக்களும் படித்தவர்களும் ட்ரஸ்டீஸும் இதை கருத்துக்கு எடுக்குமாறு வேண்டிக் கொண்டு, இந்த நடக்க இருக்கக்கூடிய குர்பான் விஷயமாக நேற்றும் நாங்கள் ஐஜிபியை நாடி இருக்கிறோம். அதற்கு கைட்லைன்ஸ் கொடுக்குமாறு பணிவாக அவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நாட்டில் உள்ள போலீஸ்களோடு தான் இதுல உறவுகளை வைத்துக் கொள்ளணும். நாங்க முனிசிபல் நாங்க அந்த பெர்மிட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மாடுக்கு பெர்மிட் எடுத்துட்டு பல மாடுகள் அறுக்கிறது அதே பெர்மிட்டை வச்சு அப்படி காரியங்களை செய்து மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ள வேண்டாம். அதுக்கு பிறகு இன்ஃபுளுன்ஸ் பாவிச்சு அதை பாவிச்சு இதை பார்த்து செய்யறதுக்கு முற்பட வேண்டாம். இந்த கால சூழல் உங்களுக்கு தெரியும், ஒரு எலெக்ஷனுடைய காலமாக இருக்குது. அதனால எல்லாரும் நான் இன்றைக்கு 3 விஷயங்களை மிக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறேன். இந்த சிறுபான்மை நாட்டில் இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி மக்கள் மத்தியில வாழக்கூடிய இந்த முஸ்லிம்கள் நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் பெற்றிருந்த போதிலும் உணர்வுகளை மதிச்சு நடக்கணும் என்பதுதான் என்னுடைய. அதுக்கேற்ப நாங்க ஷரியத் எங்களுக்கு 2 ஆப்ஷனை தந்திருக்கக்குள்ள அந்த ஆப்ஷனை எப்படி குர்பான் நீங்க 1, 2, 3
அந்த 3 வேண்டாம், 1-2 எங்கட காரியத்தை முடிச்சு கொள்றது பெரும்பான்மை சமூகத்துடைய உணர்வுகளை மதிச்சே நடந்து கொள்றதுக்குரிய காரியமாக அமைகிறது. 2வது நான் வலியுறுத்தின அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த கோவிட் உடைய இந்த கட்டுப்பாடுகளை மீறாமல் எல்லாரும் ஒரு கட்டுப்பாடோட ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நடந்து கொள்ளுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொண்டு, 3வது குர்பானுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை ஒவ்வொருவரும் மதிச்சு நடக்க வேண்டும். ஒவ்வொரு பெடரேஷன்கள், உதாரணமாக கொழும்பு பெடரேஷன் எடுத்துக்கொண்டா அவங்க இந்த வருஷம் ஆடு கொடுக்க போறாங்க, மாடு கொடுக்கல. அது மாடு கொடுக்கறா வெளியில கொடுக்கறாங்க. இப்படி ஊருக்கு ஊர் சில வித்தியாசங்கள் இருக்குது இந்த நாட்டுல. காத்தாங்குடி பகுதியில சில வேலை, அது அம்மன் தொட்டியில போக்குள்ள வேற, அது கொழும்புல வரக்குள்ள வேற. ஒரு முறை கொழும்பு இந்த கால் ரோட்ல பப்ளிக்ல ஒருவர் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் பெரிய இடத்துல இருந்து அறுக்கிறாரு. இப்ப இது முறையல்ல. அப்படி நீங்க செய்யறது அது உணர்வுகளை, வீணான சர்ச்சைகளை, பிரச்சனைகளை உண்டாக்குறதாக இருக்கும். அப்படி விஷயங்களை தவிர்த்து கொண்டு தயவு செய்து சட்டத்தை மதிச்சு உங்களோட குர்பான்களை சில நேரம் வெளியில போயிட்டு கொடுக்கிறது, அல்லது உங்களோட பணங்களை வெளியில் என்று சொல்லும் பொழுது நாட்டிலே சில வறிய பகுதிகளில் போயிட்டு கொடுக்கிறது, அது இன்னும் உசிதமாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு சட்டங்களை மதிச்சு நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் வேண்டிக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்ந்து ஒற்றுமையான ஒரு சமூகமாக செயல்பட அல்லாஹ் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிட் உடைய சோதலிலிருந்து உலகம் மக்களை நீ விடுவிப்பாயாக. குறிப்பாக இந்த நாட்டு மக்களையும் யா அல்லாஹ் முஸ்லிம்களையும் இதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட மஸ்ஜிதுகளை, எங்களோட முஸ்லிம்களை, எங்கள் அனைவர்களையும் ஒற்றுமையாக வாழ செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டுடைய கட்டுப்பாடோட சட்டத்தோட மதித்து ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நாட்டு மக்களுக்கு தீனை சரியான முறையில் முன்வைக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. எங்களுடைய கவலைகள் துன்பங்கள் துயரங்களை போக்கிடுவாயாக. எங்களுடைய நோய்களில் இருந்து பூர்ண சுகத்தை தருவாயாக. கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு வெளியாக்குவாயாக. எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி தருவாயாக. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து எங்களை பாதுகாப்பு தருவாயாக. சூனியம் மந்திரம் யா அல்லாஹ் கந்திஷ்டில் இருந்து எங்கள் அனைவர்களுக்கும் பாதுகாப்பை தருவாயாக. எல்லா வகையான கயிறையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த வரக்கூடிய ஹஜ் பெருநாளை யா அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ ஹஜ்ஜை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகாம கவலைப்படுகிறார்களோ அவர்களுக்கு பூர்ண கூலியை நசீபாக்குவாயாக. எங்களுடைய குர்பான் மற்ற அமல்களையும் சிறப்பாக செய்ய கிருபை செய்வாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.